Hi friends, இன்னைக்கு வீடியோல Hibiscus Extract எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். இது பண்றதுக்காக நான் இப்போ 10 செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு அகன்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமா சுத்தமான தண்ணியை நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற செம்பருத்தி பூக்களை அதோட இதழ்களை ஆட் பண்ணுங்க. கையால் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பூவில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் தண்ணியில் வார வரைக்கும் நல்லா க்ரஷ் பண்ணுங்க. நல்லா க்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு இப்போ நான் அதை மூடி வைக்க போகிறேன். 2 மணி நேரம் தாண்டி அதை திறந்து பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் தாண்டியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பிழிஞ்சு அதோடைய சாறை எடுத்துக்கலாம். ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்து அதில் நான் இப்போது வடிகட்ட போகிறேன். இப்போ இதை முழுசாக நம்ம வடிகட்டியாச்சு. இவ்வளோதாங்க ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் ரெடி. இந்த எக்ஸ்ட்ராக்ட்னால நம்மளுடைய ஃபேஸுக்கும் ஹேருக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஹேருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேரோட ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறமா நம்மளோட ஹேருக்கு வரக்கூடிய எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய டேமேஜ், அதாவது தூசு, சூரிய ஒளிப்பட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான டேமேஜிலிருந்து நம்மளோட ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணும். டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட் உதவி செய்யும். ஃபேஸில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், அப்புறம் சுருக்கங்கள், சூரிய ஒளிப்பட்டு வரக்கூடிய சன்டேன் இதெல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிடும். அப்புறமா இது மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. அப்புறம் உங்கள் ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிடும். அதாவது நீங்கள் இதில் இந்த எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறமா பிம்பிள், ஆக்னி இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிவிடும். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய புண்கள், அதாவது பருக்கள் வந்ததால் வரக்கூடிய சின்ன சின்ன புண்கள் இருந்துச்சுன்னா அதை ஹீல் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் ஆகும். ஃபேஸில் மட்டும் இல்லை, உங்கள் உடம்புல வேறு எங்கேயாச்சும் புண் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் அது மேலே வச்சிங்கன்னா அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுக்கப்புறமா ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்டை டோனராக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு இதை நீங்கள் டோனராக கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 5லேருந்து 7 நாள் வரைக்குமே கெடாமல் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லானு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாட்ச் அண்ட் பேட்டர்ன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.